பாத்தியா, சொன்ன டைம்க்கு வந்துட்டேன். நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. You want one? யா. பபிள் கம்க்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு தெரியுமா? என்ன? ரெண்டுமே ஆரம்பத்துல ஸ்வீட்டா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டேஸ்டே எல்லாம் போயிடும். ஜஸ்ட் a joke யா. Stupid யா. மச்சான் அங்க பாரு. ஹாய். ஹாய். எங்கடா போற? ஆஃபீஸ் டா. ஹாய். ஜான்சி உன் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டலா? தானே வேணாங்க. போடா. எங்கடா போற? டீ நகர்றா. மச்சான் பண பாண்ட போறான். போய் என்ன டிராப் பண்ணிடா. மச்சான் நீ காலைல போயிரு. ஓகே ஓகே ஓகே. ஹலோ ஹலோ. ஏய் ஜெனி ஜெனி. ஹாய் ஜெனி. ஆமா எப்போ வந்த பெங்களூர்ல இருந்து? அதெல்லாம் ஓடியா. நீ ஒரு பொண்ணு அமிச்சு. அவ பேர் என்ன? ஸ்வீட்டிடா. ஸ்வீட்டி. பொண்ணையா அவ? ஒரு நாள் பார்ட்டி இருக்குன்னு எங்களெல்லாம் கூப்பிட்டு போனாயா. அங்க அவளும் கார்த்திக் அடிச்ச லூட்டி இருக்குது. எனக்கு வெக்கமாச்சுன்னா பாரு. அப்புறம் கம்பெனின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க வந்தாங்கயா. எவ்வளோ பீர் குடிப்பாங்க? சத்தியமா சொல்றேன், உங்க பொண்ணுங்களே கிடையாது. அப்புறம் நம்மளால முடியல, நாம எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் தான் ஃபுல் நைட் ஃபுல் டைட் அவங்களோட இருந்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு கார்த்திக் தான் அவங்கள டிராப் பண்ண தெரியுமா? டேய் வண்டியை விட்டு கீழே இறங்குடா. என்னடா வண்டி இதுக்கு மேல போகாதடா. டேய் போடா. கோமாடா. டேய் போடா. டேய் மூஞ்சில போடா. போடான்னா ஓடி. ஜான்சி என்னாச்சு ஜான்சி? என்ன விட்டு கார்த்திக். உன் மனசுல நான் இல்ல. உனக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு தான் இந்த லவ் எல்லாம். ஜான்சி நில்லு ஜான்சி. உலகத்திலே எனக்கு நீதான் ரொம்ப முக்கியம். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். தெரியும். எனக்காக என்ன வேணாலும் செய்யற ஆளு என்னை விட பெட்டரா இன்னொரு பொண்ணு கிடைச்சா என்ன விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஏன் இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறேன்? நான் உன்னை சாகடிக்கிறேனா? பார்த்தல உன் மனசுல என்னை பத்தி எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன்னு. அப்படி நீ என்ன நினைக்க வைக்கிற? எனக்காக யாரும் சாக வேண்டாம். அப்படி நாம லவ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. என்ன என்னதான் செய்ய சொல்ற? நீ மாறவே மாட்ட கார்த்திக். எனக்கு சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. என்ன விட்டு உன் இஷ்டப்படி எவ கூட பொண்ணுமா போ. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? எப்பவும் ஏன் என்ன இப்படி தப்பா யோசிக்கிற? நான் யோசிக்கிறதோட நிறுத்திக்கிறேன். ஆனா நீ செய்யறது எல்லாமே தப்பு பண்ண வேலை தானே. அதான் உன் ஃப்ரெண்டே சொன்னானே. நாளைக்கு என்னுடைய பர்த்டே. உன் கூட எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? குடிக்கிறதுக்கும் ஆடுறதுக்கும் உனக்கு ஆளை கிடைக்க மாட்டாங்க. என்ன விட்டு. Oh, I didn't see you. I'm sorry. And I haven't seen you as much as I would like to. Pepsi? I hope you will No. come to this ceremony of paper honors given popcorn? for my charitable work. The only wealth in this world is Thank children. More than all the money, power on earth. You are my treasure of harmony in our lives. Film is boring, na? Yeah, both. Perhaps you might prevail Shall we go to the upon your canteen? mother to come to this celebration. And then from time to time, Yeah, okay. Yeah. we can all see each other at family functions. Anyway. ஹலோ. ராஜுடா
ஹலோ ஒன்றும் கேட்கலடா. ஹலோ ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கேன், நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்டா. யாரு? பேஸ் பசங்க ஓசி தண்ணி அடிக்கிறதுக்குன்னே ஃபோன் பண்ணுவானுங்க. நீ இங்கே வெயிட் பண்ண, நான் 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். Hey, what's your problem? ஹலோ. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எங்க இருக்க? காலையிலேருந்து வீட்டில் தான் இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உன் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு 4வது பியர் அடிச்சிட்டு இருக்கேன். பர்த்டே அதுவுமா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரல? ஃப்ரெண்ட்ஸ் லவ் எல்லாமே போய் உலகத்தில் தனியாக இருக்கிறது தான் நிஜம். நல்லா தத்துவம் பேசுகிறேன். காதல் வெறும் கண்ணாமூச்சி ஆட்டம். நான் ஏமாந்து போயிட்டேன். உனக்கு பியர் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. நாளைக்கு பேசலாம். பாய். நைஸ் கேக். ஆனா இன்னைக்கு என்னுடைய பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா சொல்லுமா. ஆனா நீ முதல்ல கேக்க கட் பண்ண. சொல்லு. பர்த்டே அதுவுமா உன்னை சந்தோஷமா வச்சுக்க சொல்லி நான் அனுப்பியிருக்காங்க. வாட்? என்கேஜ் பண்ணாங்களா? யாரு? ஹலோ. நான் தான். என்னோட இருக்கிறத விட அடுத்த பொண்ணுங்களோட இருக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அதான் உனக்கு என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட். இல்ல ஜானு. நோ, இன்னைக்கு நான் உன்னோட சண்டை போட விரும்பல. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஹாப்பி பர்த்டே. Excuse me. Yeah? Jansi. Somewhere. There. Then I think, no, what do you think about this? Hey, she is proceeding for this. John C. இன்னைக்கு என்னமோ அவ உண்டில நாக்கிட்டு தான் விடுவா போல இருக்கு. வகைய மாட்டணும் பாரு. உள்ள வா. எதுக்காக நீ இப்படிலாம் செய்ற? நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ கேட்டுட்டல. கிளவர். ஆரம்பத்துல இருந்து எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. நீ தான் என்ன துரத்தி லவ் பண்ண. இப்ப பார்த்தல, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். முட்டாள் மாதிரி பேசாத ஜானு. இத்தனை நாள் என்ன முட்டாளாக்குனது நீ. நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீ நினைக்கிறது பேசுறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அது என்னாலேயோ உன்னாலேயோ இல்லை. அதுதான் நேச்சர். 2 different characters. Man, woman. இருக்கலாம். ஆனா இங்க யாரும் சேர்ந்து இருக்கிறது இல்லையா? இல்ல யாரும் லவ் பண்றது இல்லையா? அதான் நானும் கேட்கிறேன். எதுக்கு நீ மட்டும் ஓவர் ரியாக்ட் பண்ற? வேண்டாம், இது ஆபீஸ். தேவையில்லாம என்ன கத்த வைக்காத. இது ஒர்க் அவுட் ஆகாது. போயிடு. ஜான்சி, ஆத்திரப்படாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமா, நீ ஒண்ணுமே பண்ணல. நான் தான் முட்டாள், சந்தேக பிராணி. போதுமா? இப்ப இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ். வேண்டாம், என் முன்னாடி நிக்காத. போயிடு. ஜான்சி, ப்ளீஸ். கம் ஆன் ஜான்சி. லீவ். ப்ளீஸ் ஜான்சி, கம் ஆன். Oh God. Go. I say leave. ஜானு. Leave. ஓ, ஜான்சி இவ்வளோ பண்ணியிருக்காளா? என்னால் நம்பவே முடியலையே. நீ இன்னும் ஜான்சியை மறக்கலையா? யூ ஸ்டில் லவ் ஹர்? என்ன யோசிக்கிற? சொல்லு. ஏதோ பழைய நினைவுகள், பாசிங் கிளவுட்ஸ். உன்னை அவ புரிஞ்சுக்கலன்னா பிரச்சனை உங்ககிட்ட இல்லை, அவகிட்ட தான் இருக்கு. யோ, லைஃப்ல ஜாலியாரியா? நான் இருக்கேன்ல.
4 ஆம்பளைங்க ஒன்று சேர்ந்தா பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். ஆனா 4 பொண்ணுங்க ஒன்று சேர்ந்தாலுங்க அவளுக்கு பேசுற ஒரே டாபிக் பசங்களை பத்தி தான். பாவம் எவன் தலை உருளுதோ செத்தான். ஏன்னா அவங்க தான் அவங்களோட ஒரே தலைவலி. லைஃப்ல நடக்கிற பெரிய விஷயத்த கூட ஆம்பளை மறந்துடுவான். ஆனா பொம்பளை சின்ன விஷயத்த கூட மறக்கிறதே இல்லை. அதான் ப்ராப்ளமே. அவன் தான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றானா, நீ ஏன் ரியாக்ட் பண்ற? ரிலாக்ஸ்யா. விடுங்க வைத்தி, இதெல்லாம் இப்படிதான் சைல்ட்ஹுட் ப்ராப்ளம். What do you mean by childhood problem? சின்னதுல இருந்து வர்ற பிரச்சனை. பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாது. வந்தம்மா ஜாலியா இருந்தமான்றதை விட்டு வாடா வா. லைட்டர் இருக்கு. வைத்தி ம் இங்க வா. என்ன வா சொல்றேன். நீ போ, நான் வரேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து என் பின்னாடி ஏன் சுத்திட்டு இருக்க? நான் உன் பின்னாடி சுத்துறேன். ஏதோ வந்த இடத்துல உன்னை பார்த்தேன், ஹாய் சொல்லணும்னு நினைச்சேன். உனக்கு பிடிக்கல, விட்டுட்டேன். உன் மனசுல எதையும் நினைச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்றேன். அங்க பாரு அவங்க 2 பேரையும். நீயே இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணிக்காத. எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருந்தேன். நீ வந்ததுல இருந்து தான் இந்த பிரச்சனை எல்லாம். பிரச்சனைக்கு காரணமே என்ன நீதான். ப்ராப்ளம்? அவங்க பிரச்சனை ஓயவே ஓயாது. சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக்கி சண்டை போடுறது யாரு? நீயா நானா? உனக்கு என்னதான் பிரச்சனை? உலகத்துல நீ ஒருத்தி தான் அதிசயம் நினைக்கிறியா? இல்ல உன்னை விட்டு வேற பொண்ணே இல்லைன்னு நினைக்கிறியா? எந்த பொண்ணு பசங்க தன்னை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறது இல்ல, தன்னை மட்டுமே பார்க்கணும் தான் ஆசைப்படுறாங்க. அதுக்கு தான் இந்த ஹேர் ஸ்டைல், லிப்ஸ்டிக், மேக்கப். ஒரு பொண்ணோட பிரச்சனைய இன்னொரு பொண்ணால தான் நிறுத்த முடியும். கரெக்டா சொன்ன. போய் ஏதாவது பண்ண. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருசா ஏதாவது மிஸ் பண்ணதா நினைக்கவே இல்லை. எப்போ நடந்து நினைச்சு வருத்தப்படுறதுக்கோ, நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சு கவலைப்படுறதுக்கோ என் லைஃப்ல இடமே கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேனா, அதான் முக்கியம். ஐ வாண்ட் டு லிவ் திஸ் மொமெண்ட். இப்ப பாரு, நான் அவனை தள்ளிட்டு போயிட்டா அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம்.